இந்த வகுப்பில் வாலி மேற்கொண்டு தன் மீது அம்பு எய்த ராமனை பார்த்து என்னவெல்லாம் பேசுகிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தாரம் மற்று ஒருவன் கொள் தன் கையில் பாரம் வெஞ்சிலை வீரம் பழுதுற நேரும் அன்று மறைந்து நிராயுதன் மார்பில் எய்தவோ வில் இகழ் வல்லதே என்று தானும் எயிறு பொடிபட தின்று காந்தி வழிவழி தீவுக அன்று வாலி அணையென விளம்பினான் நின்ற வீரன் இணைய நிகழ்த்தினான். அப்போ அவன் கேட்குறான், அதாவது உன் கையில் இருக்கக்கூடிய அந்த வில்லு ரொம்ப பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ என் மேலே எய்திட்டியா? வீரம் பழுதுற இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு வீரனுக்கு இருக்கக்கூடிய அந்த வீர பண்பு, அது கூட ஒரு அறம் இருக்கும். வீரம் அப்படிங்கிறதுல ஒரு அறம் இருக்கும். அந்த அறமே பழுதுண்டு போகக்கூடிய அளவுக்கு நீ இந்த மேலே எய்திட்டியே. ஒருவேளை பாரமாக இருக்குது, ரொம்ப கனமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நீ இந்த மாதிரி என்னோட மார்பில் நிராயுதன் மார்பில் எய்தவோ மறைந்து நிராயுதன் வார்த்தை ரொம்ப முக்கியம். எவ்வளோ அழகான ஒரு வார்த்தையை போட்டு கம்பர் இந்த இடத்துல எழுதியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மறைந்து நிராயுதன் மார்பில் எய்தவோ. அப்போது ஒரு வீரனுக்கு அழகு எது அப்படின்னா அவன் கையில் ஆயுதம் இருக்கணும், மறைந்திருந்து எய்யக்கூடாது அப்படிங்கிறதான் ஒரு வீரனுக்கு அழகு. ஆனால் இந்த இடத்துல நீ ஒரு வீரனா அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது. ஏன்னா உனது கையில் இருக்கக்கூடிய அந்த ஆயுதத்தை எந்த ஆயுதமும் இல்லாமல் நிராயுதனாக நிற்கக்கூடிய மேலே மறைஞ்சிருந்து நீ எய்திட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறான். பேசும்போது சாதாரணமாக பேசலை, அவனது கண்கள்லேருந்து கனல் தீ போல கக்கிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, பண்கள் அப்படி பொடி பொடியாக நொறுங்குது, அந்த சத்தம் கேட்குது. அப்போ அப்படியே பல்லை கடிச்சுக்கிட்டு பல்லே பொடியாகக்கூடிய அளவுக்கு தனது பற்களை கடித்து கொண்டு தனது கண்களில் தீ பிளம்பு கக்குவது போல கோவப்பட்டு அவனை பார்த்து இவ்வளோ நேரம் பேசிட்டான். நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை, இந்த உலகத்துக்கே வேதம் போன்றவன் நீ இந்த மாதிரி பண்ணலாமா? நீ செய்து தர்மம் அல்ல, நீ கற்ற கல்வியும் இது உனக்கு சொல்லித்தரவே இல்லை. அது மட்டும் இல்லை, உனது தந்தை மிகப்பெரிய சக்கரவர்த்தி, அறவழியில் நடப்பவர். நீ பரதனுக்கு அண்ணனாக தோன்றியவன், அவனும் அறவழியில் நடப்பவன். இப்படிப்பட்ட நீ இந்த உலகத்துக்கே வேதம் போன்ற நீ இந்த மாதிரி பண்ணிட்டியே. அப்போ பண்ணதுக்கு காரணம் என்ன? சீதையை பிரிஞ்சதுனால தான் நீ இந்த மாதிரி பண்ணிட்டியா அப்படிங்கிறது தெரியல. ராவணனை பழி வாங்குறதுக்கு தெரியாமல் என்ன நீ பழி வாங்கிட்டியா அப்படிங்கிறதுக்கு தெரியல. சுக்ரீவனை உனக்கு பக்கபலமாக சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீ இந்த மாதிரி பண்ணிட்டியா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வாலி ராமனை பார்த்து கோபத்தோடு தனது பற்களை கடித்து கொண்டு கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது. அப்போ இவ்வளோ நேரம் வாலி பேசுனதை கேட்டுக்கொண்டிருந்த ராமன், இல்லை நான் செய்தது சரிதான், அப்போ மறைஞ்சிருந்து ஒரு நிராயுதன் மேலே ஒரு அம்பு எய்தினது சரியாக தான் நான் செஞ்சேன் அப்படின்னு ராமன் சொல்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அப்போ ராமன் தான் அம்பு எய்தினதுக்கான காரணத்தை என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கலாம். பிளம்புக்காய் நெடுநாள் பெயராய் என புலம்புற்று உன்வழி போதலுற்றான் தனை குளம்புக்கு ஆன்ற முதியர் குறிக்கொள் நீ அலம்பொன் தாரவனே அரசு என்றலும். நீ ஒரு மிகப்பெரிய குகைக்குள் சென்ற அரக்கனை பிடிக்கிறதுக்காக நீ உள்ளே போனவன் நீ நெடுநாள் வரவே இல்லை. அப்போ உனது தம்பி சுக்ரீவன் இதற்காக ரொம்ப சந்தோஷப்படல. எப்பயுமே அண்ணன் போயிட்டான் அப்படின்னா அரசாட்சி நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சுக்ரீவன் ஒரு நாளும் கூட சந்தோஷப்படவே இல்லை. அப்போ ரொம்ப அவன் சோறு விடுறான், புலம்புறான். எங்கள் அண்ணனை இன்னும் வரவே இல்லை, ஒரு அரக்கனை தேடி சென்ற எனது அண்ணன் இவ்வளோ நாள் வராமல் போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்புறான், தவிக்கிறான். அப்போ நானும் எங்கள் அண்ணனை தேடி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குகைக்குள்ளே செல்றதுக்கு துணிந்தவன் தான் உனது தம்பி. நீ உனது தம்பியை தவறாக நினச்சிக்கிட்டு இருக்க. நீ போனதுமே அரசாட்சியை பிடித்து விட்டான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்க. அந்த மாதிரி நடப்பவன் சுக்ரீவன் அல்ல. நீ சென்ற நீ நிறைய நாள் நீண்ட நாள் வராதனால மிகவும் கவலையுற்றவன் யார் அப்படின்னா இந்த இடத்துல சுக்ரீவன் தான். அப்போ நானும் எங்கள் அண்ணன் போன வழியிலே நானும் போகிறேன் அப்படின்றப்ப தான் உனது குலத்து பெரியோர்கள் எல்லாம் நீ போகக்கூடாது, இந்த அரசாட்சியை நீ தான் ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து தான் உனது அரசை அவனுக்கு தந்தாங்க. தானாக அவன் அரசாட்சி வேணும்னு சொல்லிட்டு உனது தம்பி கேட்கவே இல்லை. எல்லாரும் சேர்ந்து தான் அவனுக்கு அரசாட்சியை ஏற்றுக்கொள்ள சொல்கிறாங்க. அதுக்கு உனது தம்பி உடனே ஏற்றுக்கலை. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, வானம் ஆள என் தம்முனை வைத்தவன் தானும் ஆள் கிளையும் இறந்தடிந்து யானும் ஆள்வேன் இருந்து அரசு ஆள்கிலேன் ஊனமான உரை பகர்ந்தீர் என. இதை கேட்டதுமே உனது தம்பிக்கு என்ன இப்படி ஒரு
பேச்சு பேசுறீங்க? ஊ ஊனம் ஆன உரை பகர்ந்தீர். ஒரு ஊனமான ஒரு செயலை வந்து இப்படி நீங்க எப்படி சொல்ல போச்சுது? எனது அண்ணனை வந்து வானுலகத்துக்கு அனுப்பிய அவனை கொன்றுவிட்டு நானும் சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து சுக்ரீவன் சொல்றான். அப்ப உனது தம்பி அரசாட்சிக்கு ஆசைப்படுபவன் அல்ல. நீதான் தவறாக புரிந்து கொண்டாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராமன் வந்து இந்த இடத்துல எடுத்துரைக்கிறார்.